வணக்கம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். முதல்வர் அவர்கள் கடந்த 10 நாட்களாக பார்த்தோம்னா உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது வீடு திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அவருடைய உடல் நலம் குறித்தும் அவர் ஸ்டாலின் அவர்களிடமும் அதே போன்று அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுடனும் பார்த்தோம்னால் விசாரித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது பார்த்தோம்னால் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் உடன் இருந்திருக்கிறார்கள். தேமுதிக சார்பில் தேமுதிக பொருளாளர் சதீஷ், அதே போன்று அவங்க கட்சி நிர்வாகி பார்த்தசாரதி உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் பொழுது உடன் இருந்திருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரம் மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. காலை 9 மணிக்கு அவருடைய இல்லத்தில் இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சந்திப்பு முடித்ததற்கு பின்பு அவர் தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு சென்றிருக்கிறார். 10 நாட்களுக்கு பின்பு அவர் அரசு பணிகளை துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1 வாரங்களுக்கு மேலாகவே அவர் பார்த்தோம்னால் அலுவலகம் பார்த்தோம்னால் ஆஸ்பத்திரியிலிருந்து அவர் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து அரசு பணிகளை அவர் பார்த்தோம்னால் மருத்துவமனையிலிருந்து தொடர்ந்து மேற்பார்வையிட்டு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்து வந்த நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய பணிகளை துவங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேமுதிக தற்பொழுது அஇஅதிமுகவுடன் தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகிறது. கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்பதனை தற்பொழுது வரை தெளிவுபடுத்தாத சூழலில் தற்பொழுது திடீரென திமுகவுடன் சந்திப்பு நிகழ்த்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இன்னும் தேர்தலுக்கு 8 மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைக்கிறதா என்ற கோணத்திலும் இதை பார்க்க வேண்டி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோரும் உடன் இருந்திருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரம் அவருடைய இல்லத்தில் இருந்து பல்வேறு விஷயங்கள் குறித்தும் சமகால அரசியல் குறித்தும் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.